வேதாகமத்தில் மலை பிரசங்கத்தை புரிந்து கொள்வது எப்படி என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த மலை பிரசங்கம் ஒவ்வொரு தனி மனிதனின் மனதை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ளலாம். இதனை நாம் புரிந்து கொள்வதற்கு 2 நிகழ்வை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது நிகழ்வு, 400 வருடமாக எகிப்தில் இருண்ட காலத்தில் அடிமையாயிருந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டு சீனாய் மலையிலிருந்து மோசையின் மூலமாக வாழ்க்கைக்கு தேவையான சட்டங்களையும் வார்த்தைகளையும் பரலோகத்தின் தேவன் கொடுத்ததை பார்க்க முடிகிறது. இரண்டாவது நிகழ்வு, மல்கியா புத்தகத்திலிருந்து இயேசுவின் பிறப்பு வரை 400 வருட இடைவெளி இருக்கும். இந்த 400 வருடமும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல் இருண்ட காலத்தில்தான் இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள். இந்த சூழலில் மீண்டுமாக பரலோகத்தின் தேவன் மனித அவதாரம் எடுத்து மலையின் மேல் ஏறி இந்த உலகத்தில் உள்ள எல்லா தனி மனிதனுக்கும் தேவையான அறம் சார்ந்த அன்பு சார்ந்த வார்த்தைகளின் தொகுப்பு தான் இந்த மலை பிரசங்கம். மோசே என்பவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பாவ அடிமைத்தனத்தில் இருந்த இவ்வுலகத்தார் எல்லோரையும் மீட்க வல்லமை கொண்டவர் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இந்த மலை பிரசங்கம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் முழுவதுமாக நிறைந்தவை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எப்படி சொல்கிறேன் என்றால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம், அவர் திரளான ஜனங்களை கண்டு ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிற்பாடு தொடர்ச்சியான செய்திகளை கூறினார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம், அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக மத்தேயு 5:1 மலையின் மேல் ஏறினார். பிற்பாடு தொடர்ச்சியான செய்திகளை கொடுக்கிறார். மத்தேயு 8:1 மலையிலிருந்து இறங்குகிறார் என்பதை பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நேரம் எடுத்து இந்த மலை பிரசங்கத்தை வாசியுங்கள். உங்கள் இதயத்தை இது நிச்சயமாக மாற்றும் என்று நான் நம்புகிறேன். இதற்கான சாட்சி நம்முடைய தேசத்தின் தந்தையாக மதிக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் மலை பிரசங்கத்தை படித்து இதன் வார்த்தைகள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தன்னுடைய புத்தகத்தின் ஒன்றில் குறிப்பிட்டு இருக்கிறார். அதன் நிமித்தமாகத்தான் அவர் அன்பு வழி போராட்டத்தையும் அகிம்சை வழி போராட்டத்தையும் கடைபிடித்தார் என்றும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இப்படியாக மலை பிரசங்கம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் மாற்றாமல் இருக்குமா? நிச்சயமாக மாற்றும். அதை வாசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். பகிர்வோம் இயேசுவை என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.